ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்பெக்ட்ரம் எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆன் மாடர்ன் இந்தியாவில் சாப்டர் 4 ஆங்கிலேயர்களின் வெற்றிக்கு முன்னதாக இந்தியா. நாம் முந்தைய வீடியோவில் முகலாயர்களுக்கு முன்னால் உள்ள உள் மற்றும் வெளிப்புற சவால்களை பற்றியும், முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்களை பற்றியும், பிராந்திய மாநிலங்களின் எழுச்சியை பற்றியும் பார்த்தோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலோ, இல்லை இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் அந்த காலகட்டத்தில் இருந்த சமூக பொருளாதார நிலைமைகளை பற்றி பார்க்கலாம். 18ஆம் நூற்றாண்டில் இந்தியா ஒரு முரண்பாடான நாடாக இருந்திருக்கு. ஏன்னா தீவிரமான வறுமை ஒரு புறமும், அதீத ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிற மக்கள் மறுபுறமும் அருகருகே வசித்து வந்திருக்காங்க. ஆனால் 100 ஆண்டுகால ஆங்கிலேயர்கள் ஆட்சியை விட 18ஆம் நூற்றாண்டில் இருந்த இந்திய மக்களின் வாழ்க்கை முறை ரொம்ப சிறப்பாகவே இருந்திருக்கு. அடுத்ததாக நம்ம வேளாண்மையை பற்றி பார்க்கலாம். இந்தியர்களுடைய வேளாண்மை முறை தொழில்நுட்ப ரீதியாக பின்தங்கி இருந்திருக்கு. வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகள் கடினமான உழைப்பாளிகளாக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான வெகுமதிகள் மிகவும் போதுமானதாக இல்லை. இவங்க வரி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்காங்க. யார் யாருக்குன்னா மாநில ஜமீன்தார்கள், ஜகீர்தார்கள், வருவாய் விவசாயிகள் போன்றவர்களுக்கு. பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இது ரொம்பவே மோசமடைஞ்சிருக்கு. அடுத்ததாக நாம் வர்த்தகம் மற்றும் தொழிலை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் இருந்த கைவினைப் பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்கள் தன்னிறைவு பெற்றதாக இருந்துச்சு. மற்றும் இதனால் வெளிநாட்டு பொருட்களின் இறக்குமதி ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இந்தியாவில் உள்ள தொழில்துறை மற்றும் விவசாய பொருட்கள் வெளிநாட்டு சந்தையில் நல்ல தேவை பெற்றுச்சு. இதனால் இந்தியாவுடைய வர்த்தகம் சமச்சீராக இருந்துச்சு. வெள்ளி மற்றும் தங்கம் போன்ற இறக்குமதிகளை விட ஏற்றுமதி மதிப்பு அதிகமாக இருந்துச்சு. இந்தியாவை விலை மதிப்பற்ற உலோகங்களின் மூழ்கி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. இப்போ நாம் இந்தியாவுடைய இறக்குமதி பொருட்களை பற்றி பார்க்கலாம். பாரசீக வளைகுடாவிலிருந்து முத்துக்கள், மூலப்பட்டு, கம்பளி, டேட்ஸ், உலர்ந்த பழங்கள், ரோஸ் வாட்டர் போன்றவை, அரேபியா பகுதியிலிருந்து காஃபி, தங்கம், மருந்துகள், தேன் போன்றவை, சீன பகுதியிலிருந்து தேயிலை, சர்க்கரை, புரோக்ளைன், பட்டு போன்றவை, டிபெட் பகுதியிலிருந்து தங்கம், கஸ்தூரி, கம்பளி துணி போன்றவை, ஆப்பிரிக்காவிலிருந்து தந்தம், மருந்துகள் போன்றவை, ஐரோப்பியாவிலிருந்து கம்பளி துணி, தாமிரம், இரும்பு, ஈயம் மற்றும் காகிதம். அடுத்ததாக இந்தியாவுடைய ஏற்றுமதி பொருட்களை பற்றி பார்க்கலாம். பருத்தி ஜவுளி, மூலப்பட்டு மற்றும் பட்டு துணிகள், வன்பொருள், இண்டிகோ, சால்ட்பெட்ரே, ஓபியம், அரிசி, கோதுமை, சர்க்கரை, மிளகு மற்றும் பிற மசாலா பொருட்கள், விலை உயர்ந்த கற்கள் மற்றும் மருந்துகள். இப்போ நம்ம இந்தியாவில் இருந்த ஜவுளி தொழில்களின் முக்கிய மையங்களை பற்றி பார்க்கலாம். டாக்கா, முர்ஷிதாபாத், பாட்னா, சூரட், அகமதாபாத், பரோச், சந்தேரி, பர்ஹன்பூர், ஜகன்பூர், வாரணாசி, லக்னோ, ஆக்ரா, முல்தான், லாகூர், மசூலிப்பட்டினம், அவுரங்காபாத், சிச்சோல், விசாகப்பட்டினம், பெங்களூர், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை. காஷ்மீரில் கம்பளி உற்பத்தியாளர்களின் மையமும் இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம கப்பல் கட்டும் தொழிலை பற்றி பார்க்கலாம். மகாராஷ்டிரா, ஆந்திரா பகுதி, வங்காளம் போன்றவை கப்பல் கட்டுவதில் ரொம்ப சிறந்தே விளங்கியிருக்கு. இந்திய கப்பல் போக்குவரத்து கேரளா கடற்கரையில் செழித்து விளங்கியிருக்கு. குறிப்பாக கோழிக்கூடு மற்றும் கொல்லம் பகுதியில். கோழிக்கூடுடைய ஜமோரின் தன்னுடைய கடற்படைக்கு முஸ்லீம் குஞ்சாலி மரைக்காயஸை பயன்படுத்தி வந்திருக்காரு. சிவாஜி போன்ஸ்லேயுடைய கடற்படை போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக மேற்கு கடற்கரையை நல்ல பாதுகாப்போடு பலப்படுத்தி வந்திருக்கு. பிபின் சந்திராவுடைய கூற்றுப்படி ஐரோப்பிய நிறுவனங்கள் தங்களுடைய பயன்பாட்டிற்காக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பல கப்பல்களை வாங்கி வந்திருக்காங்க. அடுத்ததாக நாம் இந்த காலகட்டத்தில் இருந்த கல்வி நிலையை பற்றி பார்க்கலாம். 18ஆம் நூற்றாண்டில் இந்தியா இன்னமும் பாரம்பரிய கல்வியை தான் பயன்படுத்தி வந்திருக்கு. மேற்கின் விரைவான வளர்ச்சிக்கு இணையாக ஈடு கொடுக்கல. இவங்க படித்தது இலக்கியம், சட்டம், மதம், தத்துவம், தர்க்கம் போன்றவை. இவங்க எதெல்லாம் படிக்கலை அப்படின்னா இயற்பியல் மற்றும் இயற்கை அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புவியியல். தொடக்க கல்வி இந்துக்கள் பாட்சாலாலையும் முஸ்லீம்கள் மக்தப்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. தொடக்க கல்வினா படித்தல், எழுதுதல், கணிதம் போன்றவை ஆகும். தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்த குழந்தைகள் சில சமயங்களில் பள்ளிகளுக்கு வருவாங்க. பெண்களுடைய இருப்பு பள்ளிகளில் அரிதாகவே காணப்பட்டுச்சு. பீகார் மற்றும் வங்காள பகுதியில் உயர்கல்வி மையங்களை சத்துப்பதிகள், டோல்ஸ் போன்று அழைக்கப்பட்டுச்சு. சமஸ்கிருத கல்வியின் புகழ்பெற்ற மையங்களாக காசி, திர்ஹட்,
நதியா மற்றும் உட்கலா போன்ற பகுதிகள் அமைஞ்சிச்சு. மதராசாக்கள் பாரசீகர்கள் மற்றும் அரேபியர்களுக்கான உயர்கல்வி நிறுவனங்களாக அமைஞ்சிச்சு. பாரசீக மொழி நீதிமன்ற மொழியாக மாறினதுனால முஸ்லீம்கள் மற்றும் இந்துக்கள் அதை கற்றுக்கிட்டாங்க. ஜிம்மாபாத் அப்படிங்கிறது பாரசீக கல்வியின் புகழ்பெற்ற மையமாக அமைஞ்சிச்சு. குரான் மற்றும் முஸ்லீம் இறையியலில் ஆர்வம் உள்ளவர்கள் அரேபிய புலமை பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நிபந்தனையாகவே இருந்துச்சு. நாம் அடுத்த வீடியோவில் சமூக அமைப்பை பற்றியும் கலை மற்றும் கட்டிடக்கலை மற்றும் கலாச்சாரத்தின் வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.